முதல் திரைப்படத்தில் அட்வான்ஸ் வாங்கிய 25 ரூபாயை அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் என்ன செய்தார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். எம்ஜிஆர் அந்த காலகட்டத்திலேயே ஒரு வள்ளல். எம்ஜிஆர் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரது அண்ணன் சக்கரபாணி ஒரு படத்தில் வில்லனாக நடிக்க எம்ஜிஆரை அழைத்து சென்றுள்ளார். தமிழ் சினிமாவில் வாரி வழங்கும் வள்ளல் என்று பெயரெடுத்த எம்ஜிஆர் தனது வாழ்நாளின் தொடக்கத்தில் இருந்து பலருக்கும் உதவி செய்வதில் முன்னணியில் இருந்துள்ளார். அந்த வகையில் தனது சம்பளத்தில் பாதி பிறருக்காக கொடுத்து உதவிய எம்ஜிஆர் குறித்து இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் கூறியுள்ளார். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாடக நடிகராக இருந்து தமிழ் சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமானவர் எம்ஜிஆர். தொடர்ந்து 10 ஆண்டுகள் பல போராட்டங்களுக்கு பிறகு கதாநாயகனாக மாறியவர். அதன் பிறகு பல தடைகளை சந்தித்த அவர் தனது வெற்றி படங்களின் மூலம் நிலையான ஒரு இடத்தை பிடித்து முன்னணி நடிகராக உயர்ந்தார். ஒரு கட்டத்தில் தனக்கென ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிய எம்ஜிஆர் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத கதாநாயகனாக மாறினார். இதற்கிடையே எம்ஜிஆர் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரது அண்ணன் சக்கரபாணி ஒரு படத்தில் வில்லனாக நடிக்க எம்ஜிஆரை அழைத்து கொண்டு சென்றுள்ளார். அப்போது அந்த திரைப்படத்தில் நடிக்க எம்ஜிஆருக்கு 50 ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டுள்ளது. இதற்காக முன்பணமாக 25 ரூபாய் கொடுத்துள்ளனர். இந்த பணத்தை வாங்கி கொண்டு எம்ஜிஆரும் அவரது அண்ணன் சக்கரபாணியும் வீடு திரும்பியுள்ளனர். அன்று இரவு தனது அம்மாவிடம் பேசிய சக்கரபாணி, தம்பி ஒரு படத்தில் வில்லனாக நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருக்கிறான், முன்பணம் கொடுத்தார்கள், உங்களிடம் எவ்வளவு கொடுத்தான் என்று கேட்க 10 ரூபாய் தான் கொடுத்தான் என்று எம்ஜிஆரின் அம்மா சத்யபாமா கூறியுள்ளார். இல்லையே, அவர்கள் 25 ரூபாய் கொடுத்தார்களே, தம்பி வந்தவுடன் மீதி 15 ரூபாய் என்ன ஆச்சுன்னு கேளுங்கம்மா என்று சக்கரபாணி சொல்ல, அப்போது எம்ஜிஆர் வந்துள்ளார். அவரிடம் அவரது அம்மா பணம் குறித்து கேட்டுள்ளார். அதற்கு எம்ஜிஆர், வரும் வழியில் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு குடும்பம், அப்பா, 2 வயது வந்த மகள்கள், ஒரு பையன் என பஞ்சம் பிழைக்க வந்த குடும்பம், அவர்கள் கஷ்டத்தை பார்த்து 15 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர். இதை கேட்ட எம்ஜிஆரின் அம்மா சத்யா சக்கரபாணியை அழைத்து, எந்த பஸ் ஸ்டாண்டில் நாம் ஆதரவில்லாமல் நின்றோமோ அதே பஸ் ஸ்டாண்டில் ஒரு குடும்பத்தை காப்பாற்றியிருக்கிறான் உன் தம்பி என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.